அனைவருக்கும் வணக்கம். படிச்சதுல பிடிச்சதுன்னு நிறைய விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும். அதுல ஒண்ணு உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதை கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லாம பிஸின்னு சுத்துறீங்களா? நானும் ஒரு நேரத்துல இதே மாதிரி பிஸின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. பிஸிங்கிற வார்த்தையில மூழ்கி நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துட்டு இருக்கோம். எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி. தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறோம், இரவு வீட்டுக்கு திரும்புறோம், சாப்பிட்டு தூங்குறோம், மறுபடியும் இதே ரொட்டீன். இந்த சுழல்ல நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம தொலைச்சிடுறோமா? உண்மையில முன்னேறுறோமா? வெறுமனே ஓடிட்டு தான் இருக்கோம்ல. பலருக்கு இந்த கேள்வி தோன்றுவதற்கு கூட நேரம் இல்லாம பிஸியா ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வார்த்தையில மூழ்கிட்டாங்க. பிஸிங்கிறது வெற்றியோட அடையாளமா? ஒரு கணம் யோசிப்போமா? நம் சமூகத்துல ஒரு தவறான நம்பிக்கை ஆழமா வேரூன்றி இருக்கு. எவன் அதிகமா கஷ்டப்படுறானோ அவன்தான் உழைப்பாளி, அவனுக்கு தான் வெற்றி. ஆனா உண்மை என்னன்னா, கஷ்டப்படுறது மட்டும் போதாது. சரியான திசையில கஷ்டப்படுவதுதான் வெற்றியை நமக்கு ஈட்டி தரும். தவறான வழியில வேகமா ஓடினா தவறான இடத்துக்கு வேகமா போய் சேருவோம். எத்தனையோ பேர் 10 வருஷம் 15 20 வருஷங்கள் உழைச்சு கூட வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மேம்படுத்துவதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த நேரமும் ஒதுக்கல. நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறுகள்னு ஒரு சிலதை அட்டவணைப்படுத்தி பார்ப்போமா? 1, முயற்சியை மட்டும்தான் நம்புறோம், திறனை வளர்த்துக்க மறுக்கிறோம். உழைப்பு அவசியம்தான், ஆனா உழைப்போட திறமையும் சேர்ந்தாதான் வெற்றி நிரந்தரமாகும். ஒரு தச்சன் கூர்மை இல்லாத கோடரியை கொண்டு கூட மரத்தை வீழ்த்தலாம். ஆனா கூர்மைப்படுத்திய கோடரியை பயன்படுத்தும் பொழுது அதே வேலையை நம்ம பாதி நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். நம்மளுடைய திறன் தான் நமக்கு கோடரி. அதை தினமும் கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். 2, நேரம் இல்லைங்கிறதுக்காக புதியதை கற்றுக்கொள்வதற்கு நம்ம மறுக்கிறோம். உண்மையில நேரம் இல்லைங்கிறது போய் நம்ம யாரும் 24 மணி நேரத்துக்கு மேல வாழல. அதே 24 மணி நேரத்துலதான் சிலர் படிக்கிறாங்க, வளர்றாங்க, பெரிய ஆளாடுறாங்க. தினமும் வெறும் 30 நிமிஷம் ஒரு புதிய விஷயத்தை, ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்டோம்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 182 மணி நேரங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். இது சிறிய அளவிலான மணித்துளிகள் அல்ல, இது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முதலீடு. 3, நாம செய்யறது சரிதாங்கிற திமிர்ல நிக்கிறோம். இன்றைய உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கு. நேற்றுக்கு சரியாக இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பழமையா மாறிடுது. யாரோ ஒருத்தர் புதுசாக ஒரு வழி சொல்லும் பொழுது, இதான் எனக்கு தெரியுமே, இது இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை அதோட டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சிக்கான மிகப்பெரிய எதிரி இந்த ஈகோ தான். மாறுவதை பலவீனம்னு நினைக்காமல் மாற்றத்தை மிகப்பெரிய பலமாக மாற்றுவோம். 4, இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒரு கூடுதலாக சுமைன்னு நினைக்கிறோம். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதோ, ஒரு புதிய சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆறதோ முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு முறை கஷ்டப்பட்டுட்டோம்னா மீதி வாழ்க்கை மிக எளிதாக மாறிடும். இன்றைக்கு சிறிய முதலீடு செய்தால் நாளை பெரிய லாபம் கிடைக்கும் என்பது பண விஷயத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் தான். இம்ப்ரூவ்மெண்ட் என்பது சுமை அல்ல, நம் எதிர்காலத்திற்கான முதலீடு. 5, ஒப்பிட்டு கொண்டே இருக்கும், ஆனா ஆய்வு செய்வதில்லை. அவன் என்னை விட அதிர்ஷ்டசாலி, அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு நேரம் சரியில்லை, இப்படி காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறோம். ஆனா அடுத்தவங்க என்ன வித்தியாசமா செஞ்சாங்க, அது எவ்வாறு அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தது, இப்படின்னெல்லாம் நாம யோசிக்கிறது இல்லை. மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம். 6, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட்டு வெளியே வர மறுக்கிறோம். பழக்கமான வழிங்கிறது எப்பவுமே சேஃபா தான் தோணும். ஆனா அந்த சேஃப்டி உன்னை ஒரே இடத்துல நிறுத்திடும். வாழ்க்கையில வளரணும்னா டிஸ்கம்ஃபர்ட்டை நண்பனா ஏற்றுக்கொள்ளணும். வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. கப்பல் என்பது கரையில் நிறுத்தி வைப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. நம்மளுடைய
வாழ்க்கையை நம்ம எப்படி மேம்பாட்டுக்கு எடுத்து சொல்லணும்னு ஒரு 5 எளிய படிகள் பார்க்கலாமா? முதல் படி, ஒவ்வொரு நாளும் 30 நிமிடமாவது கற்றுக்கொள்வோம். எத்தனையோ இருக்கு இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல, புத்தகங்கள், பாட்காஸ்ட், யூடியூப், எத்தனையோ. எதுவானாலும் சரி, தினமும் நம் மனதிற்கும் காதுகளுக்கும் புதிய உணவை கொடுப்போம். இரண்டாவது படி, நம்மளுடைய பலவீனங்களை எழுதுவோம். எங்க தடுமாறுறோம்னு தெரிஞ்சாதான் அதை சரி செய்ய முடியும். தன்னை அறிவதுதான் வாழ்க்கைக்கான அடுத்த படி. மூன்றாவது படி, சிறந்தவர்களை கவனிக்கணும், கேள்வி கேட்கணும். நம்மை விட சிறந்தவர்களிடம் பேசணும், பழகணும். அவர்களின் பழக்கங்களை, சிந்தனை முறைகளை கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையிலும் அதை பயன்படுத்த முனையணும். நான்காவது படி, ஒரு நாள்ல ஒரு சிறிய மாற்றமாவது செய்யணும். பெரிய மாற்றம் என்பது ஒரே நாள்ல நடந்துராது. ஆனா தினமும் 1% நம்ம மேம்பட்டோம்னா ஒரு வருஷத்துல 37 மடங்கு சிறந்தவனாக நம்ம மாறி இருப்போம். ஐந்தாவது படி, இன்னைக்கு நான் என்ன புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு தினமும் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த ஒரு கேள்வி நம் மனதை எப்போதும் கற்கக்கூடிய நிலையில் வைக்கும். வள்ளுவரையர் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பதை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் கற்றதை வாழ்க்கையில் நிறுத்தி அந்த கல்வியை பயனுள்ளதாக்குவோம். இன்றே தீர்மானிப்போம், நம் வாழ்க்கை நம் கையில் தான். உன் வாழ்க்கை உன் கையில் பிஸின்னு சொல்லி வாய்ப்புகளை தள்ளி வைக்காம, நாளைன்னு காத்திருக்காம, இன்றைக்கே இப்பொழுதே ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்குவோம். அந்த ஒரு முடிவுதான் உன் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக அமையும். செயல்படுத்துவோம், சாதிப்போம். நன்றி.